அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய தனுசுவிலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் இருந்தால், 7ஆம் இடம் துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 9ஆம் இடமாகிய தனுசுவிலே இருக்க மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மகரத்திலே 7ஆம் இடத்திற்கு விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால், ரிஷபம் லக்னம் 9ஆம் இடத்திலே மகரத்திலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார் மற்றும் தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கும்பத்திலே குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் இருந்தால், மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசுக்கு அதிபதி குரு பகவான், அந்த குரு பகவான் 9ஆம் இடமாகிய கும்பத்திலே இருக்க பிறந்திருந்தால், மிதுனம் லக்னம் 9ஆம் இடத்திலே கும்பத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மீனத்திலே இருக்க பிறந்திருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்து லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே மீனத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு நீடிக்கும் இருக்கும் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மேஷத்திலே இருக்க பிறந்திருந்தால், சிம்மம் லக்னத்திலும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே மேஷத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான், அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து 9ஆம் இடமாகிய சிம்மத்திலே ரிஷபத்திலே இருக்க பிறந்திருந்தால், குரு பகவான் கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய ரிஷபத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே மிதுனத்திலே இருந்தால், துலாம் லக்னம் 9ஆம் இடத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக 9ஆம் இடத்திலே மிதுனத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால், துலாம் லக்னத்திலும் 9ஆம் இடத்திலே மிதுனத்திலே செவ்வாயும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு,
நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார். தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடமாகிய கடகத்திலே இருக்க பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னத்திலும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே கடகத்திலே இருக்க பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னம் 9இல் கடகத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய சிம்மத்திலே இருக்க பிறந்திருந்தால், தனுசு லக்னம் 9ஆம் இடத்திலே சிம்மத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கன்னியிலே இருக்க பிறந்திருந்தால், மகரம் லக்னம் 9ஆம் இடத்திலே கன்னியிலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய துலாத்திலே இருக்க பிறந்திருந்தால், கும்பம் லக்னம் 9ஆம் இடத்திலே துலாத்திலே சூரியன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே இருக்க பிறந்திருந்தால், மீனம் லக்னம் 9ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கைகூடும், ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும், செல்வ வளம் பெருகும், ராஜயோகம் உண்டு, நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார், தந்தை மற்றும் மாமனாரது நல்லுறவு இருக்கும் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை பற்றி ஜோதிட ரீதியான தகவல்கள் சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.